நைட்டு டின்னர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு யோசிச்சிடலாம். அது வந்து கஷ்டமே இல்லை. ஒன்று இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி. ஆனால் அதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காளான் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபைனலாக முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா பசங்க 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த காளான் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி. சில பேர் ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் வந்து மைதா மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது சேர்த்து நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகி டஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு பிடிக்கல அப்படின்னா கசகசா சேர்த்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால மூடியை வந்து நல்லா டைட்டாக முடிக்கோங்க. என்னோட கிச்சன் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கல்ல. தண்ணி சேர்க்காமலே நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும். பேஸ்ட்டாக அரைச்சோடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட பட்டை, கிராம்பு, கல்பாசி, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பல்லாரியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லாரி நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூட லைட்டாக தண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட மசாலா பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காளான் சேர்த்ததுக்கப்புறம் காளான்லேருந்தே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். கடைசியாக இதில் மல்லியில தூவி இறக்கிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எது கூடனாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோட தான் சாப்பிட்டோம். பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எந்த காயினாலுமே நம்ம வாங்கி அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அதலக்காய் மட்டும் நம்ம அப்படி வைக்கவே முடியாது. ஒரு நாள் விட்டால் கூட அப்படியே வெடிச்சிரும் எல்லாமே. அதனால் நைட்டே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருவேன். அதலக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.